புதுச்சேரி அரசு விழாவில் தங்களுக்கு அங்கீகாரம் மற்றும் ஊக்கத்தொகை வழங்க கோரி சர்வதேச போட்டிகளில் பதக்கம் வென்ற வீரர்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற விழாவில் கோரிக்கை பேனர்களை ஏந்த முயன்ற வீரர்களை காவலர்கள் தடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட வலுதூக்கும் வீரர்களிடம் முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் பேச்சுவார்த்தை நடத்தி அனைவருக்கும் உரிய ஊக்கத்தொகை வழங்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் பட்டியலின மக்களுக்கு நிலப்பட்டா வழங்க கோரி 300க்கும் மேற்பட்டோர் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். காவல்துறையின் பேரிகார்டுகளை தள்ளிவிட்டு போராட்டக்காரர்கள் உள்ளே நுழைந்ததால் பெரும் பரபரப்பு நிலவியது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே மேச்சேரியில் குடிநீர் கேட்டு பொதுமக்கள் காலிக்கூடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஒரு மாதமாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்றும் 10 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதனை கண்டித்து கொளுத்தும் வெயிலில் குட்டப்பட்டி சாலையில் அமர்ந்து மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே திருமணத்தை மீறிய உறவு விவகாரத்தில் பெண்ணை கத்தியால் சரமாரியாக குத்திய இளைஞர் கைது செய்யப்பட்டார். ராவத்தநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த லதா கணவர் மற்றும் 4 பெண் குழந்தைகளை பிரிந்து வசிக்கும் நிலையில் திருமணமான வசந்த் என்பவருடன் உறவில் இருந்துள்ளார். தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு லதா தொடர்ந்து வற்புறுத்தி வந்ததால் ஆத்திரமடைந்த வசந்த் விடுதியில் வைத்து லதாவை கத்தியால் சரமாரியாக குத்தியதில் அவர் படுகாயமடைந்தார். தப்பியோடிய அவரை காவலர்கள் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் மதுரை மாநகரின் முக்கிய வீதிகளில் துணை ராணுவத்தினரின் பாதுகாப்பு அணிவகுப்பு நடைபெற்றது. பிபிகுளம், நரிமேடு, கோரிப்பாளையம் மற்றும் சிம்மக்கல் பகுதிகளில் துப்பாக்கி ஏந்திய ராணுவத்தினர் மற்றும் மாநகர காவல்துறையினர் இணைந்து அணிவகுத்து சென்றனர். இதேபோல் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் மத்திய பாதுகாப்பு படையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. எஸ்பி பட்டினம் மற்றும் பாசிப்பட்டினம் உள்ளிட்ட பதற்றமான பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் துப்பாக்கி ஏந்தி அணிவகுத்து சென்றனர். கரூர் அருகே மேலசிந்தலவாடியில் மினி சரக்கு வாகனத்தின் டயர் வெடித்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் காயமடைந்தார். மகாதானபுரம் முதல் மேலசிந்தலவாடி வரை உள்ள தேசிய நெடுஞ்சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் பார்சல் ஏற்றிச் சென்ற மினி லாரியின் டயர் வெடித்து விபத்து ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் ஓட்டுநர் படுகாயமடைந்தார். கடந்த 3 நாட்களுக்கு முன்பு இதே இடத்தில் கார் விபத்துக்குள்ளான நிலையில் கடந்த 10 நாட்களில் மட்டும் 4 விபத்துகள் ஏற்பட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலம் அருகே உமலப்பாடி கீழத்தெருவில் பூட்டியிருந்த வீட்டிற்குள் நுழைந்த கொள்ளையர்கள் 6 சவரன் தங்க நகைகளை தேடிச் சென்றனர். ஓய்வு பெற்ற வங்கி மேலாளர் பாலசுப்ரமணியன் மற்றும் அவரது மகன் வீட்டிற்கு சென்றிருந்த வேளையில் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த திருடர்கள் பீரோவில் இருந்த தங்க நகைகள் மற்றும் 3.5 கிலோ வெள்ளி பொருட்களை திருடிக் கொண்டு தப்பினர். கைரேகை நிபுணர்களின் உதவியுடன் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே குடியிருப்புகளில் சுற்றும் யானையை அடர்வன பகுதிக்குள் விரட்ட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வனச்சரகத்திற்குட்பட்ட பகுதியில் யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கோடை வெப்பத்தால் வனப்பகுதியில் தண்ணீர் மற்றும் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனால் யானைகள் வனத்தை ஒட்டிய கிராமங்களை நோக்கி வரத் தொடங்கியுள்ளன. இதனையடுத்து யானைகளை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது. மாலை 6 மணி முதல் காலை 7 மணி வரை வனத்தை ஒட்டிய வயல்வெளி பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம். இரவில் வீட்டின் வெளியே தூங்க வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரியலூர் பிலாக்குறிச்சியில் துணை மின் நிலையம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். செந்துறை அருகே உள்ள பிலாக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதி கிராமத்தில் ஏற்படும் தொடர் மின் பற்றாக்குறையை சமாளிக்கும் வகையில் 5,64 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் துணை மின் நிலையமாக கட்டுவதற்கான கட்டுமான பணியை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். சென்னை செங்குன்றத்தில் அரிசி மூட்டைகளுக்கு இடையே மறைத்து கடத்தி வரப்பட்ட 5,50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 530 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரியிலிருந்து பெங்களூருவுக்கு சென்ற லோடு வாகனத்தை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது அதில் கஞ்சா கடத்தி வரப்பட்டது உறுதியானதை தொடர்ந்து வாகனத்தில் வந்த ஜெகதீஸ்வர் ராவோ, வங்கி கோவர்தன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே காணாமல் போன 62 வயது மூதாட்டி காட்டுப்பகுதியில் சடலமாக மீட்கப்பட்டார். உடற்கூறு ஆய்விற்காக உடலை விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியதை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. முன்னதாக மூதாட்டி அம்பிகா 2 பெண்களுடன் 2 சக்கர வாகனத்தில் சென்ற சிசிடிவி காட்சிகளை வைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
தூத்துக்குடி திரேஸ்வரம் பகுதியில் இருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர் எதிர்பாராத விதமாக கடலில் விழுந்து உயிரிழந்தார். முத்தரையர் நகரைச் சேர்ந்த மாயாண்டி திங்கட்கிழமை என்று சக மீனவர்கள் 4 பேருடன் நாட்டுப்படகில் மீன்பிடிக்க சென்றார். திரேஸ்வரத்தில் இருந்து 5 கடல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது மாயாண்டி கடலில் தவறி விழுந்தார். அவரை மீட்ட சக மீனவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோது மாயாண்டி ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். திருவாரூர் மன்னார்குடி அருகே மின் இணைப்பு வழங்கிய போது மின்சாரம் தாக்கி தொழிலாளி உயிரிழந்தார். மெய்ப்பழத்தோட்டம் கிராமத்தைச் சேர்ந்த தொழிலாளி ரமேஷ் தனது வீட்டிலிருந்து பின்புறமுள்ள கூரை வீட்டிற்கு மின் இணைப்பு கொடுப்பதற்காக மின் வயர்களை எடுத்து சென்றார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்து அவர் உயிரிழந்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே 2 நாட்களுக்கு முன்பு காணாமல் போன இளைஞர் விவசாய கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அஞ்சாஞ்சேரி கிராமத்தைச் சேர்ந்த சுந்தரபாண்டியன் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. இவர் திடீரென காணாமல் போன நிலையில் உறவினர்கள் பல இடங்களில் தேடியதுடன் காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளனர். இந்நிலையில் அவர் வீட்டின் அருகே உள்ள கிணற்றில் இருந்து சடலம் கண்டெடுக்கப்பட்டது. திருப்பூர் அருகே மங்கலத்தில் முன்பகை காரணமாக 15 வயது சிறுவனை அவரது நண்பர்களான 16 வயது சிறுவர்கள் 2 கத்தியால் குத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதில் படுகாயமடைந்து ரத்த வெள்ளத்தில் சரிந்த சிறுவனுக்கு திருப்பூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தாக்குதலில் ஈடுபட்ட 2 சிறுவர்களையும் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மத நல்லிணக்கத்தை பறைசாற்றும் வகையில் தஞ்சாவூரில் நடந்த இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் மும்மதத்தினரும் கலந்து கொண்டனர். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பங்கேற்று ஒற்றுமையை வெளிப்படுத்தினர். செல்போன், ஏஐ என எந்த தொழில்நுட்பமாக இருந்தாலும் சிறுவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமென ஜோஹோ தலைமை அதிகாரி ஸ்ரீதர் வேம்பு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் மற்றும் ஜோஹோ நிறுவனம் இணைந்து ஆற்றல் தொழில்நுட்பங்களில் கூட்டாய்வு மேற்கொள்ளும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ஸ்ரீதர் வேம்பு ஈரான் அமெரிக்க போரால் பொருளாதார ரீதியாக பாதிப்பு ஏற்பட்டு வருவதாக கூறினார்.